கல்யாண வீட வரைக்குது என்னடா சுறுசுறுப்பா உங்களுக்கு என்னடா ஏழுன்ற டேய் சுபகாரியம் நடக்கும்போது அந்த மாதிரி பேசக்கூடாது டேய் அறிவற்றவனே எங்க இன்னொருத்தங்க போயிட்டு இருப்பாங்க வரட்டும் இருக்கிற வேலை போடு ஏடா மனவரை போட்டுட்டு மாப்பிள்ளை கொண்டு வா மருமகளை கொண்டு வா என் அண்ணனை கூட்டிட்டு வாங்கடா மெதுவா கூட்டிட்டு வாங்க என்ன சுறுசுறுப்பாக்குற தெரியுமா நீ கல்யாணம் ஐயா யார் கூப்பிட்டாங்க கல்யாணம் பண்ணி கூப்பிடுறோம் யாரா கல்யாணம் பண்ணுடா அதானே ஆமா கல்யாணம் பண்ணனா நாங்க மன மகனே ஜீவா ஜீவா அப்பா என்ன சொன்ன மரியாதை கட்டு போடும் நீ என்ன சொன்ன யார் போய் கூப்பிட்டா சொன்ன கல்யாணம் பண்ணு இது பேர் என்ன கல்யாணம் அதான் போய் கூப்பிட்டா மருமகள் ஜீவா வந்து கூப்பிட்டா அப்பா என்னம்மா நான் இங்க உட்கார்ந்தா இல்ல ஏந்து போறேன் வாடா பத்துக்கோ கால் நீட்ற நான் பத்துக்கிறேன் ஏய் நான் ஏந்துக்க மாட்டேன் நான் இங்க தான் உட்கார்றேன் அப்பனே கல்யாணம் பண்ணி போ ஏய் மேல ராஜா எங்க மாமா மறந்துடா எப்ப பார்த்தாலும் என்ன செல்லம் பட்டுன்னு போச்சு ஐயா பல்லா குத்திட்டு போ பூக்கு டபரா வாராயோ கோடி அப்பாக்கு 2 நாளா மூதியா வச்சிருச்சா இந்த ஊர் வந்தோனே மூதியாவே அடைய மாட்டேங்குது அதான் உச்சாக ஓ தங்கச்சி அவ்வளவு பவராஜா ஜீவா டேய் கொஞ்சம் தொம்பை குச்சி போடா ஐ லவ் யூ சொல்லு நான் சொல்லா ஐ லவ் யூ சொல்லு என்னடா அண்ணனை சாகடிக்க போறேன் கொடுக்க பண்றீங்க ஏன்னா இடமாச்சு ஐயா அந்த வாட்சி செட் இல்லையா வாய் சுத்தா கல்யாணம் பண்ணிடா அனிமி போலாம் ஊட்டி கொடைக்கானல்ல பால்பாக்க போறேன்னா அனிமூன் மாமா எங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்கின்னு எலில் புடிக்க போறாங்க புடிச்சா அனிலும் புடிக்கறாங்க ஒண்ணு கூட மாட்டீங்களா நல்ல குடும்பம் ஜீவா ஊட்டில ஆப்பிள் மகே எடுமா நீ ஊட்டில அலவி சொல்ல அம்மா பக்கல ஒரு மண்ணு ஒரு மரியாதை இல்ல எதை தட்டா உங்களுக்கு லூசு என்கிட்ட வாங்கி துண்ற எச்ச பையன் நீ கைதியா போந்த கால் ஓடுறீங்க கைதிக்கு போந்தா நீ பொறந்தறப்ப போலறதுக்கு ஏர்மாட்டுக்கு பொறந்தறப்ப எங்க வந்து அடிமல் பாத்தீங்களா நாடி கேட்டா அண்ணா என்னடா அண்ணனை சாகடி மாப்பிள்ளை இல்ல அவரே இங்க வா அங்க போறா
மாலை கொடுங்க டைம் காப்பதை போல் காத்து வர வேண்டும். கண்டிப்பா மச்சான். கண்டிப்பா மச்சான். அண்ணா தங்கா சந்தோஷமா இருக்கீங்களா? இப்ப சந்தோஷமா இருக்குமா மச்சான்? இதே மேடையில இதே மன மேடையில இன்னொரு திருமணம் நடக்கணும். இன்னொரு திருமணம் நடக்கணும். புரியுது. ஒண்ணு எங்க அப்பா குத்துரு. ஆமா ஆமா மச்சான். என் மகன் கல்யாணிக்கு. மகளுக்கு கல்யாணிக்க? ஆமா. இந்த நாட்டுலயா? ஆமா. மாப்பிள்ளையா? மன மேடையில. ஆமா. மாப்பிள்ளை பாத்துட்டேன். எங்க? இத பாத்துட்டேன். யாரா? ஐயா நானா? நானா? ஐயோ உன் மகன் சக்கர். மகன் சக்கர். சக்கர? ஆமா. நானா? நீதான். நானா? ஆமா. ஏய் என் தங்கச்சோட வாழ்க்கையில எடுத்து என் வாழ்க்கை கெடுக்கலாம் பாக்குறியா? லூசு பசங்களா குடும்பம் இது. எங்களை லூசு லூசுன்னு சொல்லாத மாமா. இந்த லூசு குடும்பத்துல வாழ போற நீ எப்படியாப்பட்ட லூசா இருக்க? ஏய் முடியாது. கட்ட முடியுமா? ஏய் தாலி ஆகுமா? உன் தங்கச்ச வாயை விட்டாகிடுவேன். உன் தங்கச்ச வாயை விட்டாகிடுவேன். அண்ணா பாத்தீங்களா? அவருக்கு எவ்வளவு கோவமா இருக்குது பாருங்க. அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? இந்த திருமணத்துக்கு நீங்க மட்டும் சம்மதிக்கலனா என் வாயை தட்டி அடிச்சிடுவேன்னு சொல்றாருடா. அத பத்தி அவனுக்கு தெரியல. என்னடா சொல்றீங்க? நான் மூட மாட்டேன்னு தெரியாது அவனுக்கு. உன் வாயை அவனால வெட்ட முடியாது. அண்ணா கல்யாணம் பண்ண முடியுமா? உன் நாட்டு பண்ண முடியுமா? உன் நாட்டு ஐப்பில. அப்பா அப்பா கிருஷ்ணவேல் வாங்கி ஊத்திடலாமா இந்த நாட்டு மேலாம்? வெட்டிடலாம்டா. இவனப்பா தேன் ஐக்கிற மாதிரியே சொல்றாங்க நாட்டை ஐக்கிறதுக்கு. அவ்வளவு பெரிய ஆளுங்க நீங்க. உன் தங்கச்சி தாலி ஆகப்படாது. உன் தங்கச்சி தாலி ஆகப்பா. எங்க கட்டி தாலி? முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியாது. நான் தாலி ஆத்த அனுப்புவேன். உன் தங்கச்சி வாயை விட்டு ஆகிடுவேன். எத்தனை ஆத்துக்கிறீங்க? தாலி ஆத்து பசங்க. எங்க அப்பா குச்சிட்டாருன்னா ஆட்டத்துக்கு வராது. நம்ம 16 பேர் தாலி ஆடுக்கலாம். அது மாதிரி தான் தாலி ஆடுறாரு. குச்சிட்டாருன்னா எங்க அப்பா சாக்குலாம் பெண்ணுங்கள் பாரு. அந்த வண்டி மேலாம் பத்துங்கள் பாரு. அண்ணா இங்க வாங்க. என்னம்மா சொல்ற? நம்முடைய தந்தைக்காக இந்த திருமணத்திற்கு நான் சம்மதித்தேன். ஆமா. உங்கள் தங்கைக்காக இந்த திருமணத்திற்கு நீங்கள் சம்மதிக்க கூடாதா? நம்ம ரெண்டு பேருமே நல்லா இருக்க கூடாது. நம்ம வாழ்க்கையில கெட்டு போடுமா? என் வாழ்க்கை கெட்டு போச்சு. நீ மட்டும் எப்படி நல்லா இருக்க முடியும்? லூசு பார்க்கவே முடியலமா நம்மளால. ஏன்னா கல்யாணியை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கா. ஏன் அவளுக்கு எவ்வளவு வாட்டா? வாய் முறியம்மா. வாட்டை. திருமணம் நடக்கட்டும். கட்டி மேல. ஒரு மாதிரி நீட்டின்னு வந்து ஐயோ நல்லா போயிடு மாமா. மட்டும் உசாரா நீ. அப்பா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. ஜவுட பையன் கால்ல வீடா. ஐயோ நீ தாண்டா வீணும். அம்மா தாலியா இருக்க நீ தாண்டா வீணும். ஐயோ இவன் தான் வீணும். நீ தாண்டா அப்பா நீ 4 நாளைக்கு நல்லா இருடா. 4 நாளைக்கு மட்டும் நல்லா இருடா. 5 நாளைக்கு இதே மாதிரி என் கால்ல வீடா. நான் மறுபடியும் சொல்லுறேன். யாரு தங்கச்சி தானே முதல்ல இருந்து
என்ன கூட்டு போறியா ஏய் அங்க போய் கட்சியில இதே கடுதல் இருக்காங்கயா ஐயோ ஏமாட்டு கூட இஷ்டமான குடும்பமே பண்ண முடியாதுடா. மொத்தம் முதலிரவு நடக்கணும் நடக்கணும் முதலிரவு நடக்கணும். அண்ணா என் மகளை மாமா எங்க அப்பாக்கு முதலிரவு நடக்குதோ இல்லையோ முதல்ல நம்ம 2 பேருக்கு தான் நடக்கணும். வா மாமா போலாம். ஆக மொத்தம் குடும்பமே முதலிரவுலயே இருக்குது. மோசமான குடும்பமா இருக்கும். வா போலாம். ஐயோ அவன் போன வேகத்துக்கு நான் ஆரம்பிச்சிட்டு இருப்பான். வா போலாம். ஏய் இரு பால் மாமா. ஓ எனக்கு பால் வைக்க வந்துக்கிறியா? முதலிரவுக்கு போகும்போது பால் எடுத்துன்னு போன்னு அத்தை சொல்லி அனுப்பிச்சிச்சு. அது என்ன பண்ணுமா? இது நீ கொஞ்சோண்டு குச்சிடணுமா, அப்புறம் எனக்கு கொஞ்சோண்டு குடுக்கணுமா. அது நீ ஏதான் குடிச்சிடா? ஆஹா அதுல எதுனா இருந்தா முதல்ல நான் செத்து போடுவேன். அதனால நீ குடி. உனக்கு மயக்கெல்லாம் வரலன்னா அப்புறமா நான் குச்சிடுறேன் மாமா. ஏய் ஆம்பளைங்க நாங்க தாண்டி முட்டாளுங்க. உண்மையிலே நாங்க வெகுலிங்க தான். பொம்பளை நாங்க என்ன நினைக்கிறோம், பொம்பளைங்கெல்லாம் எங்க வீட்டுக்காரர் சாப்பிட்ட பிறகுதான் நாங்க சாப்பிட்டு எங்களுக்கு சாப்பாடு போடணும் அவங்கள நாங்க பெருமையா நினைக்கிறோம். நம்ம மேல அவ்வளவு பதிபக்தின்னு இப்பதான் தெரியுது. எதனா இருக்குதான்னு எங்களை வச்சு செக் பண்றாங்க பொழுது. நம்பி மோசம் போறோம் நாங்க. இனிமே அப்படி கிடையாது, அப்படியே மாத்திரம். முதல்ல உங்களுக்கு சாப்பாடு போட்டு நாங்க சாப்பிடுறோம். நான் நாய்க்கு போட்டு அது உயிரோட இருந்தாதான் நான் சொல்லுவேன். ஆள் ஒரு மாதிரி இருந்தாலும் இதெல்லாம் உஷாராகிற. இங்க வாங்க, முதல்ல நான் சாப்பிடணும், அப்புறம் நீ சாப்பிடணும், அப்புறம் எங்க அப்பா கட்டில் வாங்கி குத்துக்கிறாருல, அந்த கட்டில் மேல இது ரொம்ப வெயிட் ஆகுதா? இது மருந்தங்காரன் முடியுதா? இவங்க 2 பேரும் கூட்டிட்டோம். மருந்தங்காரன் குத்துறாத மாமா. அவன் குஷ்டான ஊருக்கு ஆரம்பிச்சுதான். உன்னை என்ன சொல்ற பாரு, உன்னை ஒரு நாளைக்கு வச்சுக்கிறேன்றாரு. ஐயோ வச்சுக்கிறான். ஏன்னா மெர்சி கலாச்சிருவான். நானு அப்புறம் சொல்லு. கட்டில் வாங்கி குத்துக்கிறாருல எங்க அப்பா, அந்த கட்டில் மேல உக்காந்துன்னு ரொம்ப நேரம் மனசு விட்டு பேசணுமா மாமா. நம்ம 2 பேருமா? அதுக்குதான் அவன் பொண்ணு வீட்டுல அங்க கடன் வாங்கி கட்டில் வாங்கி கொடுக்குறாங்களா? பிறகு அதுக்கப்புறம் மாமா அதான் கரண்ட் ஆஃப் ஆயிட்டே மாமா. எங்க பார்த்தா? இதெல்லாம் நேத்து நான் டிவில பார்த்தேன். வலு கொளுத்தி பாக்கத்தானே? ஐயோ 50,000 ரூபாய் டிவி அஞ்சு போடுவோம். வாங்க, என்ன உனக்கு எனக்கும் முதலிரவு. ஆமா உங்க அப்பாவுக்கு நீங்க தான் முதலிரவு. பேசினே இருக்காத மாமா வள வளன்னு. எங்க அப்பா நேரம் ஆரம்பிச்சிட்டு இருப்பான். ஆரம்பிச்சிருப்பானா? கடவுளே, அவன் ஆரம்பிச்சு தாடி பண்ணுவா. சரி நம்ம ஆரம்பிச்சே நம்மளும் மல மலன்னு அவங்க கூடவே போயிடலாம். ஆனா உங்க 2 பேர் கான்செப்ட் முதலிரவுலே இருக்குது. சரி 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், இவ்வளவுதானே? இருக்கலாம். ஐயோ நீ இம்ம நேரம் பேசிட்டு பார்த்தா நீ ஒண்ணும் வெயிக்கு வரமாட்ட போலுக்குது.